ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்குறோம்னா ஒரு சின்ன குக்கிங் வீடியோ. இது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து எப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. கருவாட்டு குழம்பு வந்து எப்படி வைக்கணும்னு சொல்லுங்க சொல்லி லைவ்ல வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ. அதுக்கு நான் என்னெல்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா பார்த்துக்கோங்க. நெத்திலி கருவாடு அதை வந்து நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காய், ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம், தாளிக்கிறதுக்கு வெங்காயம், கருவேப்பிலை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோதான். அதுக்கப்புறம் தேங்காய், வெங்காயம், சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் புளிக்கரைசல். இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். கருவாட்டு குழம்பு, மீன் குழம்பு அப்படின்னாலே நான் வந்து மண்சட்டியில் தான் வைப்பேன். அன்னைக்கு நம்ம வைக்கிறத விட மண்சட்டியில் வந்து மறுநாள் வைக்கிற குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பழைய சாப்பாடுக்கெலாம் ரொம்ப அழகாக இருக்கும். எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் என் ஹஸ்பண்ட் வந்து பழைய சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்காகவே இந்த மண்சட்டி வச்சு அவங்க அப்படி ட்ரை பண்ணி கொடுக்குறது. ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் விட்டு கடுகு, நான் ஃபஸ்ட்டு காமிச்சிருந்தேன்ல, கத்திரிக்காய், தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் போட்டு வதக்கிக்கோங்க. அதை எடுத்த வீடியோ வந்து எனக்கு மிஸ் ஆகிடுச்சு. அதனால் என்னால் வந்து ஆட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்ச தேங்காய் விளத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கோங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் நமக்கு வந்து அந்த பச்சை ஸ்மெல் வராது. தேங்காவோட சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த மசாலா பொடி இருக்குல்ல, குழம்பு மசாலா பொடியும் சேர்த்து அரைச்சி இது பண்ணுவாங்க. அப்படியும் ட்ரை பண்ணலாம். நான் அந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை. நான் வந்து இப்படியே இப்போ எண்ணெயிலே போட்டு ஃபுல்லாகவே நல்லா நான் வதக்கிடுவேன். அந்த மாதிரி நல்லா வதக்கி வச்சுட்டு ஒரு 1 மினிட் நல்லா அப்படியே வதக்குங்க. அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் வந்து போகும். குழம்பும் நமக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கிட்டு புளி கரைச்சி ஊற்றிட்டு நமக்கு தேவையான தண்ணி நான் வந்து ஒரு 2 டம்ளர் கிட்டே நான் சேர்த்துருக்கேன் எக்ஸ்ட்ராவே. நம்ம ஜார் அரைச்சி கழுவுனோம்ல, அந்த தண்ணி எல்லாமே சேர்த்து ஊற்றி இப்போ வந்து குழம்பு நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. நெத்திலி மீன் கருவாட்டு குழம்பு வந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் வதக்கி வச்சு பாருங்கள். அந்த கருவாடை கரையாது. சில பேர் என்ன செய்வாங்க, கருவாடு கரைஞ்சிருன்றதுக்காகவே குழம்பு வந்து கொதிக்கும் போது போடுவாங்க கருவாடு. நமக்கு வந்து நெத்திலி கருவாடு வந்து கரையாது. ஸோ நீங்கள் வந்து எண்ணெயிலே வதக்கி வச்சுட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும். சில கருவாடு கரையிற கருவாடை மட்டும்தான் அந்த கருவாட்டு குழம்பு கொதிக்கும் போது போடுவாங்க. சில பேர் வந்து கூட்டி வைப்பாங்க. நான் வந்து வதக்கி தான் வைப்பேன். என்னோடய ஸ்டைல் இதுதான். இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக தான் போடுவேன். ஏன்னா எனக்கு வந்து உப்பு வந்து கம்மியாக போட்டேன்னா உப்பு இல்லைன்னு எல்லோரும் சொல்லுவாங்க. அதனால் எங்கள் வீட்டில் உப்பு ஜாஸ்தியாக சேர்க்குறோமா என்னன்னு தெரியல, உப்பு நிறையவே போடுவேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. குழம்பு இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. பக்கத்தில் வந்து தோசை சுட்டுட்ருக்கேன் என்னோடய பையனுக்கு. குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், கருவாட்டு குழம்பு நமக்கு ரெடி. நெத்திலி கருவாட்டு குழம்பு சுவையாக சூப்பராக ரெடி. இப்படி தான் இருக்கும் ஃபைனலாக. குழம்பு எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். இதுக்கு தொட்டுக்க வந்து முட்டை. எங்கள் வீட்டில் சின்ன வயசில் எங்கள் அம்மா வந்து முட்டை தான் வச்சு கொடுப்பாங்க கருவாட்டு குழம்பு வச்சோன்னா. நானும் அதேமாதிரி வச்சுட்டேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள்.